Hi everyone, நான் அக்ஷரா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த எத்திக்ளோவோட ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் வாஷ்க்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. டெர்மட்டாலஜிஸ்ட்டும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷை நான் வந்து 7 days யூஸ் பண்ணிட்டு என்னோட ரிவ்யூ என்னென்னு ஷேர் பண்ணுறேன். கூடவே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், நல்ல சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப் ப்ராடக்ட் பட்ஜெட்டில் இருக்க மாதிரி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் பிஃபோர் கிளிப். நான் வெக்கேஷன் போயிட்டு வந்தேன், செம்மையாக டான் ஆகிட்டேன். ஸோ இதுதான் பெஸ்ட்டான டைம் இந்த ஃபேஸ் வாஷ் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, ஈவன் டோன் காம்ப்ளெக்ஷன் தரும், பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் தரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளெமிஷஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குது, ஒரு ஃபோம் கிளென்சர் இது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் இப்போ நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் வாஷில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் கோஜிக் ஆசிட் இருக்குது, அண்ட் லிக்ரஸ் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னிங் ஏஜென்ட். இது அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஸ்கின்ல அப்படியே கிளைட் ஆகுது, ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்குது. லைட்டாக குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி இருக்குது அதில், கிளென்சிங் பீட்ஸ். குவான்டிட்டி ஆக்சுவலாக கம்மியாக இருந்தாலே போதும், நான் தெரியாமல் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த இரிட்டேஷன் எதுவும் இல்லை இது ஃபேஸில் அப்ளை பண்ணி. ஸோ நான் எப்போவுமே பண்ணுற மாதிரி தான், கிளென்சர் அட்லீஸ்ட் 60 secondsக்காச்சும் நான் வந்து ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இருந்துச்சு அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் இருந்தது. இந்த ஃபேஸ் வாஷ் நான் வந்து 7 daysக்குமே வந்து யூஸ் பண்ணேன். நல்ல ஒரு கிராஜுவலான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஒரு 38% வந்து எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு 7 daysல. யூஸ்வலாக ஃபேஸ் வாஷ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 1 minute தான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஒர்க் ஆகி அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. இருந்துமே இதில் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுது. ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இருக்குது ஃபேஸில். இந்த மாதிரி பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் அந்த பிரைட்னஸ் இருக்கும். நம்ம க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்ளை பண்ண அது போயிடும். ஸோ இதில் அப்படி போகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணனா இதுதான் என்னோடய ஆஃப்டர் ரிசல்ட்ஸ். நல்லா பிரைட்டாக இருக்குது அண்ட் ஃபேஸ் நல்லா க்ளீனாகவும் இருக்குது. இப்போ மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் போட்டும் அந்த பிரைட்னஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து இந்த Aquasoftோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் நான் வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் நான் வந்து 261 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் கேட்குறதுனால நான் டிஃப்ரெண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கின்னுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குது, நல்லா ஸ்கின்னையும் சாஃப்ட் ஆக்கிடுது. இதுக்கப்புறம் நான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் தான், ஆக்வாலாஜிக்காவோட ஸ்கின் ரேடியன்ட் சன்ஸ்க்ரீன். இதில் வந்து நயாசினிமைடும் இருக்குது, வாட்டர்மெலனும் இருக்குது. இதுவும் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சன்ஸ்க்ரீன். அப்படியே ஸ்கின்ல பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த எண்ணெய் வழிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது, ஃபேஸ் ஹெவியாக இருக்காது. இது நான் வந்து 356 rupeesக்கு வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் ரெண்டுத்துலையுமே சேர்த்து அப்ளை பண்ணுவோம். அண்ட் ஐலிட்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ் வாஷோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம்ஸ் போட்டுமே அப்படியே தான் இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து லிப் பாம். இந்த வேஸ்லினோட பெட்ரோலியம் ஜெல்லி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டான லிப்ஸை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை லிப்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வேஸ்லின் ட்ரை பண்ணுங்கள். வேஸ்லினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 79 rupees. அண்ட் அவ்வளோதான் பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதே ரொட்டீன் நீங்கள் வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ்க்கு சாலியாக்னு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசருக்கு நீங்கள் வந்து சபாமெட்டோட ஃபேஸ் கேர் ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஃபிக்ஸ்டர்மாவோட சன்ஸ்க்ரீன் ஜெல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் SPF 50+ இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஸ்பெஷலாக வந்து ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். இந்த மூணுமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் ஃபைனலாக ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த பிரைட்னஸ் இருந்ததுனால இந்த ஃபேஸ் வாஷ்க்கு நான் 9 out of 10 தருவேன். அண்ட் நீங்களும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இரிட்டேஷனும் இல்லைனா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோ தான், ஃபேஸ் வாஷ் ரிவ்யூவும் பார்த்தாச்சு, ஸ்கின் கேர் ரொட்டீனும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இது தான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தாலும் இல்லை நான் வேறு எதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃபோனில். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தான் அக்ஷா சேங், பை பை, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பை.